ஹாய் ஹலோ வெல்கம் டு டியூஸ்டே மார்னிங். காலையிலே கோலமெல்லாம் போட்டுட்டு அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடெல்லாம் வச்சு விட்டேங்க. இன்றைக்கி வந்து சுரக்காயில் பருப்பு போட்டு பண்ணலான்னு சொல்லிட்டு சுரக்காய் தோலெல்லாம் நீக்கி நல்லா கழுவிட்டு சின்ன சின்னதாக வெட்டியாச்சு. வெட்டிட்டு பருப்பு நல்லா அலசிட்டு எப்போ போல் சீரகம் பூண்டு மஞ்சத்தூள் எல்லாமே போட்டுட்டு கொஞ்சமாக இந்த காயையும் போட்டு ஒன்றாவே வேக வச்சிட்டேன். அதுக்கப்புறம் சாப்பாடெல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க. ரெடி ஆனோன்னா அதை கொஞ்சம் கலரி விட்டுட்டு ஸோ பருப்பெல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் பருப்பும் காயும் நல்லா வெந்துருச்சு. அப்புறம் கொஞ்சம் உளுந்து ஊற போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருந்தேன். அதில் உளுந்து வடை பண்ணிடலான்ட்டு கொஞ்சம் வரமிளகா வெங்காயம் மிளகு எல்லாமே போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு போட்டு பிணைஞ்சி ரெடி பண்ணி வச்சுட்டேன். கூடவே கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்கணும். அப்போ தான் நல்லா மொறுன்னு வரும். பருப்புக்கு தாளித்து விட்டுட்டு சுரக்காய்க்கு கொஞ்சம் சாம்பார் தூள் போட்டுட்டு கொஞ்சம் மல்லித்தூள் கொஞ்சம் மிளகுத்தூள் எல்லாம் போட்டு நல்லா கொதி வர அளவுக்கு விட்டாச்சு. கொஞ்சம் புளியை கரைச்சி ஊற்றிட்டு இட்லி ஊற்றுறதுக்காக பார்த்திங்கன்னா மாவெல்லாம் ரெடி பண்ணி இட்லியெல்லாம் ஊற்றி வச்சுட்டேன். ஸோ சாம்பாருக்கு கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டு எல்லாமே சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இட்லி ரெடி ஆகிட்டு இருந்தது. ஸோ கொஞ்சம் சிங்கில் இந்த பாத்திரம் எல்லாம் கழுவிடலான்னு சொல்லிட்டு மார்னிங் சிங்கில் எல்லாமே நீட்டாக எக்ஸ்ட்ரா இருந்த பாத்திரம் எல்லாமே கழுவிட்டு இட்லி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் உளுந்து வடை சுட்டுடலான்னு சொல்லிட்டு எனக்கு இந்த உளுந்து வடை ஓட்டை போட்டு சுடுறது அப்படின்னா மாவு நிறையா நம்ம ஒரு 2 வடை 3 வடை அப்படி தான் சுட முடியும். குட்டி குட்டியாக சுட்டினா நிறைய உளுந்து வடை வருமாச்சு. அப்போ நிறைய சாப்பிட்றக்காகும்னு சொல்லிட்டு சின்ன சின்னதாக சுட்டு எடுத்தேன். ஸோ சாம்பாருக்கும் இட்லி காலையில் உளுந்து வடை வச்சு சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும். ரோஸ் மில்க்கு ஹஸ்பண்டுக்கு போட்டு வச்சுருந்தேன். ஸோ அப்போ பொண்ணுகளுக்கு எல்லாமே டிஃபன் பேக் பண்ணிவிட்டு அவங்களும் பார்த்திங்கன்னா காலையில் இட்லி வச்சு கொடுத்துட்டு வடையெல்லாம் வச்சு கொடுத்தேன். ஏன்னா ஸ்கூலுக்கு வடையெல்லாம் கொண்டு போகக்கூடாது அலௌட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழகாக இட்லி சாம்பார் தொட்டு வடையும் சாப்பிட்டுட்டாங்க. ஹஸ்பண்டு பொண்ணு எல்லாமே கிளம்பிட்டு எல்லாம் டையெல்லாம் போட்டுட்டு ரெடி ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐடி கார்டு போட்டுட்டு சின்னவன் எனக்கு எப்பவும் போல் உமா கொடுத்துட்டு அப்படி கிளம்பிட்டா. கிளம்புனதுக்கப்புறம் அவங்களும் ரெடியாகி போயிட்டாங்க. அப்புறம் நானும் பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் ரோஸ் மில்க் இருந்தது, அதையும் கூட இட்லியெல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டேங்க. அப்புறம் ஈவினிங் ஹஸ்பண்ட் நாமக்கல் போயிட்டாங்க கொஞ்சம் வேலை விஷயமா. அதனால் நான் தான் பொண்ணுகளை கூப்பிட போயிருந்தேன். ஸோ சின்னவளை எப்பவும் போல் நான் வேனில் பிக்கப் பண்ணிட்டேங்க. பிக்கப் பண்ணிவிட்டு போய் அக்கா கூட்டிகிட்டு வடி தங்கம் அப்படின்னு சொன்னேன். ஸோ அவளும் போயிட்டு அவங்க அக்கா கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனான். சரின்ட்டு அவள் பேக் திங்ஸ் எல்லாமே மாட்டி வச்சுட்டு அவங்க அக்காவுக்காக தான் வெயிட்டிங்கு. ஸோ போய் அவங்க அக்கா கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க அக்காவையும் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் 2 பேர் பார்த்திங்கன்னா அவங்க அப்பா ஃப்ரூட்ஸ் தவிர எதுவும் வாங்கி கொடுக்க மாட்டாங்க. எங்களுக்கு எதாவது வாங்கி கொடுங்கம்மா ப்ளீஸ் அப்படின்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு சரி 2 3 ஸ்நாக்ஸ் வேணும்னாங்க வாங்கி கொடுத்து சரி என்றைக்காவது ஒரு நாள் தானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வாங்கி கொடுத்தேன். அப்புறம் நைட் பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருந்தது. நைட்டுக்கு ஹஸ்பண்ட் முட்டை தோசை சுட்டு கொடுத்தாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நான் சுரக்காய் கூட்டு வச்சு அப்படியே சாப்பிட்டுட்டேங்க. சூப்பராக இருந்தது. தேங்க்யூ.